ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். நிஜபர்த்ருகிராபவன் நிஷேவா நிஜபர்த்ருகிராபவன் நிஷேவா நிரதாயாம ததேவ தேவஹூத்யாம் நிரதாயாம ததேவ தேவஹூத்யாம் கபிலஸ்த்வம் அஜாயதா ஜனானாம் கபிலஸ்த்வம் அஜாயதா ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்வவித்யாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்வவித்யாம் நிஜபர்த்ருகிராபவன் நிஷேவா நிரதாயாம ததேவ தேவஹூத்யாம் நிஜபர்த்ருகிராபவன் நிஷேவா நிரதாயாம ததேவ தேவஹூத்யாம் கபிலஸ்த்வம் அஜாயதா ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்வவித்யாம் கபிலஸ்த்வம் அஜாயதா ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்வவித்யாம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தேவ, ஓ தேவனே, அத்தக பின்பு, நிஜ பர்த்ருகிரா தன் கணவர் சொற்படி, பவத் நிஷேவா உங்களுடைய வழிபாட்டில், நிரதாயாம் ஆழ்ந்து ஈடுபட்ட, தேவஹூத்யாம் தேவஹூதியினிடத்தில், ஜனானாம் மக்களுக்கு, பரமாத்ம தத்துவ வித்யாம் பரமாத்ம தத்துவத்தை பற்றிய ஞானத்தை, பிரதயிஷ்யன் வளர்ப்பவராக, துவம் கபிலக நீங்கள் கபிலர் என்ற திருநாமத்துடன், அஜாயதாக உதித்தீர்கள். நிஜபர்த்ருகிரா பவன் நிஷேவா நிரதாயாம ததேவ தேவஹூத்யாம் கபிலஸ்த்வம் அஜாயதா ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்வவித்யாம். பகவானே, நீங்கள் அவதாரம் செய்ய போகிறீர்கள் என்ற எதிர்பார்ப்பு வந்ததும், தேவஹூதி கணவரின் சொற்படி உங்களை வழிபடுவதிலேயே ஈடுபட்டாள். பரமாத்ம தத்துவத்தை உலக மக்களுக்கு போதிப்பதற்காக நீங்கள் அவளிடத்தில் கபிலராக அவதாரம் செய்தீர்கள்.